ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு விசுவாசத்தின் மூலம் அற்புதம். தியான வசனம் 1 யோவான் அதிகாரம் 5 வசனம் 4. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைவனோடு நெருங்கி வாழ்வதற்கு விசுவாசத்தை மையமாக கொண்ட குடும்பத்தை கட்டி எழுப்புவது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதம் தாமதிக்குமானால் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். இறைவன் மீது உங்கள் கண்களை பதியுங்கள். இறைவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம் இறைவனிடமிருந்து சிறந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் எலிசபெத்து என்ற பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். அவர்கள் கணவர் பக்தியுள்ள செக்கரியா என்னும் ஆசாரியர். அவர்கள் இருவரும் கடவுள் கூறிய சகல கற்பனைகளின்படியும் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாய் ஒரு பெரிய குறைவு காணப்பட்டது. குழந்தை பேறு இல்லாத நிலைமை. அவர்கள் அதற்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள். அதை கடவுள் கேட்டார். அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அப்பொழுது அவர்களுக்கு வேறொரு அதிசயமும் நடந்தது. அவர்களுடைய உறவு முறையான மரியாளை சந்திக்க நேர்ந்தது. எலிசபெத்து இறை குமாரனாகிய இயேசுவுக்கு முன்னோடியாக இறை மனிதராக வெளிப்பட்ட யோவான் ஸ்நானகனின் தாய். அதே போன்று மரியாள் இறை குமாரனாகிய இயேசுவை உலகிற்கு கொண்டு வரும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். இந்த 2 பேரும் இறை வல்லமையினால் கர்ப்பவதியானவர்கள். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்த பொழுது எலிசபெத்து மரியாளிடம் கூறிய காரியம் விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள் என்பதாகும். இந்த 2 பெண்களுடைய விசுவாசத்தையும் பாருங்கள். எலிசபெத்து வயது சென்றவர்கள். ஆனால் கடவுள் தன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டபோது அவர்கள் விசுவாசத்துடன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இறை சித்தத்தை தன் வாழ்வின் மூலமாக நிறைவேற்றி முடித்தார்கள். அதே போன்று இயேசு கிறிஸ்துவை கன்னியாகிய தன் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மரியாளும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். கன்னியாகிய மரியாளும் தன் வாழ்க்கையில் விவிலியத்தை இறை சித்தத்தை செம்மையாக நிறைவேற்றினார்கள். இந்த 2 சகோதரிகளும் விசுவாச வீராங்கனைகளாக இருந்ததன் நிமித்தம்தான் கடவுள் அவர்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருந்தார். பாக்கியவதிகளாக அவர்களை மாற்றினார். நீங்களும் இதே போன்று பாக்கியவதிகளாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கடவுள் மேல் உறுதியான விசுவாசம் கொள்வீர்களானால் நீங்களும் உலகத்தை வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பிற்குரிய தகப்பனே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது பல முறை உபவாசித்து ஜெபம் பண்ணி பிதாவின் சித்தத்தை பரிபூரணப்படுத்தினீர். நானும் கூட உம்மை போன்று விசுவாசத்தோடு உபவாசித்து ஜெபித்து அளவில்லாத உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தருளும். என் எதிர்கால வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். நான் மனம் சோர்ந்து போகாமல் உம்மில் நிலைத்திருக்கும் விசுவாசத்தை எனக்கு அதிகமாய் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.